செய்திக்கு நேராக போகிறோம். வாசிங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-31 வசனம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் என்ன வாசிக்கிறத சகல கிழக்கத்திய புத்திரர்களுடைய ஞானத்தையும் எகிப்தியருடைய சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. நடுவில் வாசிங்க. மற்ற எல்லா மனுஷரிலும் சாலமோன் ஞானவானாய் இருந்தான். அதான் அதனுடைய அர்த்தம். எல்லா மனுஷரை காட்டிலும் சாலமோன் யாராயிருந்தான்? ஞானவானாயிருந்தான். கிழக்கத்திய புத்திரருடைய ஞானத்தையும் எகிப்தியருடைய சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஞானமற்றவர்களைப் போல நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடக்க கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல பிதாவே, கிருபையின் தேவனே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சாலமோனுடைய ஞானம் மற்றவர்களுடைய ஞானத்தை விட சிறந்ததாக இருந்தது. குறிப்பாக கிழக்கத்திய புத்திரர், எகிப்தியர்கள் இவர்களுடைய ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது. ஆகையால் நீங்களும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களைப் போல ஞானமற்றவர்களாய் இராமல் ஞானமுள்ளவர்களாய் இருங்கள். ஞானம்னா என்ன? எங்கே விற்கிது? எங்கே போனால் வாங்கலாம்? ஞானம்னா என்ன? விஸ்டம். சொல்லுங்க. விஸ்டம். ஞானத்துக்கு அறிவு, நாலேஜ். ஞானம் வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது அறிந்து கொள்ளுதல். ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதால் அதுக்கு பேர் அறிவு. அறிந்து கொண்டதை சரியான நேரத்திலே சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு பெயர் ஞானம். புரியுதுன்னா? சாம்பார் வச்சுட்டு வந்தீங்களா? இனிமேல் வைக்கணுமா? சாம்பார் செய்யணும்னா என்னென்ன தேவை? பருப்பு, காய்கறின்னு மொத்தமாக சொல்லாமல் முருங்கைக்காய், கத்தரிக்காய், தக்காளி, அப்புறம் மசாலா தூள்கள், என்னென்ன மசாலா, இவ்வளவும் சேர்ந்தாத்தான் என்னது? சொல்லுங்கள், சாம்பார். ஆனால் இதை எப்போ சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும், அதுக்கு பேர் சொல்லுங்கள். சாம்பார் வைக்க தெரியாதா? சிலர் சாம்பாராக வைக்கிறாங்க. காரணம் என்ன? இல்லை, இங்கிட்டு வாங்க, வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்க, ஒரு கார் ஓட்டுறீங்க. காரில் ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, கிளச் இருக்குது, கியர் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது. இவ்வளவும் சேர்ந்ததான் என்னது? கார் ஓட்டுறோம். ஆனால் எதை எப்போ பயன்படுத்தணும், அதுக்கு பேர் ஞானம். இதெல்லாம் அறிவு இருக்குது. பிரேக்கு மிதிச்சா நிற்கும், ஆக்சிலேட்ரு கொடுத்தா பெட்ரோல் வண்டி ஓடும், எல்லாம் தெரியும். எப்போ ஓட்டணும், எப்போ பிரேக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்போ பிரேக்கு போடணும், எப்படி ஸ்டேரிங்கை திருப்பணும், இதுக்கு பெயர்
ஞானம். இப்படி இருப்பதினால் இது உலக ஞானம். ஞானத்தில் 2 வகை ஞானம் இருக்குது. ஒன்று உலக ஞானம், தேவ ஞானம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் லௌகீக ஞானம். என்ன ஞானம்? லௌகீக ஞானம், உலக ஞானம். இன்னொன்று 17ஆம் வசனத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானம். என்ன ஞானம்? பரத்து. இது தேவ ஞானம். இதுக்கு பேர் என்ன பேர்? தேவ ஞானம். அப்போ கடவுளை பற்றியதான ஞானத்துக்கு பெயர் தேவ ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். இப்போ உலக மனுஷர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை கும்பிடாதவர்கள், அவங்களுக்கு ஞானம் இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது என்ன ஞானம்? உலக ஞானம். உங்களுக்கு எனக்கு இருக்கிறது தேவ ஞானம். பைபிளில் சொல்லியிருக்கு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அது எப்படி ஞானி வெட்கப்படுத்த முடியும்? பைத்தியத்தை கொண்டு வெட்கப்படுத்த முடியும். அவங்ககிட்ட இருக்கிறது உலக ஞானம். அந்த உலக ஞானத்தை வெட்கப்படுத்த படிக்காத ஏழையாக இருக்கிற பைத்தியங்களாக இருக்கிற இவர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து உலக ஞானத்தை பைத்தியமாக்குகிறது. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. புரிஞ்சுதா? அவங்ககிட்ட இருக்கிறது என்ன ஞானம்? உலக ஞானம். அவர் ரொம்ப ஞானி, விஞ்ஞானி. என்ன ஞானி? ஆகாயத்தை பற்றியதான விண் உலகத்தை பற்றி, விண் உலகத்தை ஆகாயத்தை பற்றிய ஞானி விஞ்ஞானி. அப்துல் கலாம் ஒரு சொல்லுங்க விஞ்ஞானி. ஏன்னா விண் ஆகாயத்தை பற்றி, விண் உலகத்தை பற்றி படிக்கிறதுனால அவருக்கு பேர் விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானியை வெட்கப்படுத்த அஞ்ஞானிகளாகிய நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சார். எப்படி அனுப்பணும், எப்படி ராக்கெட் அனுப்பணும், எப்படி அணுகுண்டு தயாரிக்கணும், எல்லா ஞானம் இருக்குது. கடவுளை கண்டுபிடிக்க தெரியலையே. அந்த ஞானியை வெட்கப்படுத்த இந்த ஞானியை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ள தெரியவில்லை. பரலோகத்துக்கு இங்கேருந்து ராக்கெட்டை எப்படி அனுப்பலான்னு தெரிஞ்சிருக்கு, இங்கேருந்து எப்படி பரலோகம் போகலான்னு சொல்லுங்க தெரியல. அதனால அவர்களை விட நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஞானிகளாக இருக்கிறீர்கள். அவர்கள்ட்ட இருப்பது ஞானம்தான், உண்மைதான். அவர்கள் எல்லாம் உலக ஞானம். நம்மகிட்ட இருப்பது தேவ ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் பிதாவின் இடத்தில் கேட்க கடவன். யார்கிட்ட கேட்கணுமா? பிதா. இப்போ பிதாட்ட கேட்டா அந்த ஞானத்தை தருவார். அந்த ஞானம் எது? 1 கொரிந்தியர் 1 கடைசி. சீக்கிரம் எடுக்கணும். நிறைய இப்படி சோம்பேறி மாதிரி பிரட்டக்கூடாது. மடியில் வச்சுக்கிட்டு குழந்தைய தாராட்டுற மாதிரி. அவரே உங்களுக்கு யாராய் இருக்கிறார்? ஞானமாய், நீதியாய், பரிசுத்தமாய், மீட்பராய் இருக்கிறார். யார் அவர்? இயேசு. இயேசுதான் ஞானம். சொல்லுங்க, ஞானம் எது? பரத்திலிருந்து வருகிற ஞானம் எது? பரத்திலிருந்து வந்தவராகிய இயேசு. அவர்தான் ஞானம். தேவனால் நமக்கு அவர் பரத்திலிருந்து வந்த ஞானம். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இயேசு தான் நமக்கு யாராக இருக்கிறார்? பரத்திலிருந்து வந்த ஞானமாக இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு இயேசு மனசுக்குள்ளே வந்துட்டா, இயேசு உள்ளே வந்துட்டா, அவன் என்ன வந்துருச்சு? இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் ஞானியாக இருக்கீங்க? ஒரு ஞானத்தை பெற்றவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. உண்மையிலே இயேசு உங்கள் கூட இருப்பார் என்றால் நீங்கள் யாராக இருக்கீங்க? ஞானி. நீங்கள் எல்லாரும் ஞானின்னு நம்புகிறேன். இயேசு உங்கள் கூட இருக்கிறார், இயேசு என்ற ஞானம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆகவே நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ஞானியாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்கள். அப்போ உங்கள் அல்லையா வரலைன்னா உங்கள் கூட யாரும் இல்லை. இயேசு இல்லை. இயேசு இல்லாதவர்களெல்லாம் ஞானி இல்லை. இதுக்கு தான் எபேசியரில் சொல்கிறாரு, நீங்கள் ஞானமற்றவர்களை போல. அப்படின்னா இயேசு இல்லாதவனை போல. அவங்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்க, அவங்கெல்லாம் யாரும் இல்லாதவர்கள்.
இயேசு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், அவர்களைப் போல நீங்கள் வாழாமல் ஞானமுள்ளவர்களாய், இயேசு உங்களோடு இருக்கிறவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். புரிஞ்சதா? எபேசியர் 5:15 எப்படி சொன்னார்? ஞானமில்லாதவர்களை, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களை போல. எப்படி சொல்லிருக்கு? நீங்கள் ஞானமற்றவர்களை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோட்டில் போகிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசு அவங்களோட இல்லை, ஆகவே அவர்கள் என்ன இல்லாதவர்கள்? ஞானம் இல்லாதவர். சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிய, இயேசு உங்களோட இருக்கார், இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சு உங்களோட இருக்கார், ஆகவே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஞானமுள்ளவர்கள். ஆகவே அவர்களைப் போல நீங்கள் வாழாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. இப்போது நீங்கள் ஞானம் உள்ளவங்களா இல்லையான்னு லேபில் வச்சு செக் பண்ண போகிறோம். இதுதான் கருவி, லேபு. ஆமேன், ஆமேன். லேபில் வச்சு செக் பண்ண போகிறேன். நீங்கள் ஞானம் உள்ளவங்களா ஞானம் இல்லாதவங்களான்னு செக் பண்ண. ஏன்னா அல்லையிலே ஒழுங்காக சொல்ல மாட்டேன்ட்டில்ல. இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். வசனத்தை வச்சு என்ன செஞ்சிடும்? செக் பண்ண போகிறோம். ஞானம் உள்ளவங்களா இல்லாதவங்களான்னு. வாசிங்க 107 சங்கீதம் 43 வசனம். 107 சங்கீதம் 43 வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ, இப்போ கவனிங்க, இப்போ அது கவனிங்க, வசனத்தை கவனிக்க கடவன். நீங்கள் ஞானமுள்ளவன் எவனோ, ஞானமுள்ளவன் எவனோ எவளோ, இப்போ நான் சொல்ல போகிறத கவனிக்க கடவன். வாசிங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வீர்கள்? கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லலை. கிருபையை பெற்றுக்கொள்வது லேசான காரியம் இல்லை, அது பெரிய காரியம். கிருபையை பெற்றுக்கொள்வதல்ல, கிருபையை உணர்ந்து கொள்ளுவீர்கள். கிருபையை பெறுவது வேறு, கிருபையை உணர்ந்தாலே போதும். ஒரு கிறிஸ்தவன் ஞானமுள்ளவன். என கிறிஸ்தவனோடு இருக்கார். கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே இருக்கும்போது அவன் ஞானவானாய் மாறுகிறான். இந்த உண்மையான ஞானவான்கள் என்ன செய்வார்கள்? கிருபையை உணர்வார்கள். இப்போ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்றார் ஏசாயா 44:54. அப்போ தாவீதுக்கு அருளின கிருபை, தாவீது கிருபையை பெற்றவர். அவர் கிருபையை பெற்றவராக இருந்தனால பைபிளில் பழைய ஏற்பாட்டில் தாவீது கிருபை பெற்றவர், புதிய ஏற்பாட்டில் மரியாள். என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிய? ஒன்றும் பரவாயில்ல, வரையெல்லாம் வரலையா? விட்டுட்டு போயிடுவோம் நாங்கள். அல்லையே சொல்லுங்க. வரியெல்லாம் வரலையான்னு முடிவு சொல்லிடுங்க. பரலோகம் வர்றது மாதிரி தெரியலையே. புதிய ஏற்பாட்டில் கிருபை பெற்றது யார்? மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே சொன்னாரா? உங்கள்கிட்டையும் தனியாக சொல்லணும் போல. கிருபை பெற்றவளே. அப்போ மரியாள் கிருபை பெற்றவள், அங்கே தாவீது. அப்போ தாவீது கிருபையை பெற்றவர் மட்டுமல்ல, கிருபையை உணர்ந்து கொள்ளுகிற மனுஷன். வாசிங்க 48 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்க. டக்கு டக்குன்னு எடுங்க, சீக்கிரம், சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்புனா தூங்கிடுவீங்க. நான் வேகமாக போயிடுவேன், விட்டு போயிடுவேன். உமது ஆலயத்தை நடுவில் வந்து உட்கார்ந்து தூங்குனேன், உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். உணர்ந்து உணர்ந்து சிந்திக்கிறார். நான் ஆலயத்தின் நடுவிலே உட்கார்ந்து உம்முடைய கிருபையை பற்றி எங்கே பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், எப்படியோ குழந்தையும் கடவுள் என்னை ரசித்தார், எனக்கு சுகம் கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதிச்சார், பாவத்தை மன்னிச்சார், ஞானசாரம் கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, அந்நிய பாஷை தந்தார், சர்ச்சில் வந்து உட்காந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கேயோ. அப்போ இதையெல்லாம் நினச்சி என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். கிருபையை சிந்திக்கணும். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு இந்த இயேசு தெரியுதா? உங்கள் கூட பிறந்தவங்க இந்த ஏசப்பட்ட இருக்காங்களா? இந்த பாவ மன்னிப்பை பெற்றுட்டாங்களா? அவங்களுக்குள்ள இயேசு இருக்காரா? இல்லை. அப்போ கூட பிறந்தவங்களோட நீங்கள் யார்? கிருபை பெற்றவர்கள். யார்? இதை நினச்சி சிந்திச்சோமா? இதை சிந்திக்கிறதுக்கு பேர் தான் உணர்வது. ஆமே, அதுக்கு பேர் தான் என்னது? உணர்வது. உணரணும். இது சக்கரை நோயாளி இருக்காங்க பார்த்தீங்களா? என்ன மாதிரி கேஸ்? என்னது சொல்லுங்க. சக்கரை நோய் வந்துட்டா, அது சக்கரை நோய் முத்திருச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கூடிருச்சுன்னு வைங்களேன், என்ன இருக்காது? உணர்வே இருக்காது. புண்ணு வந்தாலும் என்ன இருக்காது?
உணர்வு இருக்காது. புண்ணு வந்தாலும் உணர்வு இருக்காது. இந்த சர்க்கரை நோய் கூடாமல் இருக்கணும்னா அதை கூடிச்சுன்னு வைங்களேன், ஒரு உணர்வு இருக்காது. அந்த இடத்துல புண்ணு வந்தாலும் தெரியாது, அந்த இடத்துல கிள்ளுனாலும் அடிக்காது. அது வாட்டில் புண்ணு அவ்வளோ புண்ணு இருக்கும், ஆனால் கூலாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது சொல்லுங்கள், வலி இருக்காது. வலி இருக்காதுன்னா உணர்வு இருக்காது, அதனால் வலி தெரியாது. வலி இருக்குது. அதனால தான் நாளடைவில் அந்த விரலை வெட்டி எடுக்கிறாங்க, அப்புறம் காலை வெட்டி எடுப்பாங்க. காரணம் என்ன இருக்காது, உணர்வு இருக்காது. இப்படி நிறைய பேரை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆவிக்குரிய சக்கரை நோய் வந்துருச்சோம். தாங்கள் பெற்ற கிருபையை உணராமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். எங்கே கிடந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, அபிஷேகத்தை தந்தாரே, எனக்கு இப்படி ஒரு பாவத்தில் சாபத்தில் எப்படி உழண்டு கிடக்கான், எனக்கு இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கையை தந்தாரே, எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தந்தாரே, அவன் துன்மார்க்கமாக இருக்கும்போது எனக்கு என் குடும்பத்துக்கு இப்படி நல்லதை செஞ்சாருன்னு நடுவில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உணர்ந்தால் வாயில் என்ன வந்துடும், தோத்திரம் 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 சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்களாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, தோத்திரம் சொல்ல. அப்போ கிருபையை உணர்கிறவர்கள் தான் ஞானவான். உணரணும். உணர்வே இல்லாமல் மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நீங்கள் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எஸ்டேட்டில் போனீங்கன்னா இந்த டீ இலையை என்ன செய்வாங்க, தழுக்க தழுக்க இலையை என்ன செய்யணும், வெட்டுவாங்க, வெட்டி எடுப்பாங்க. இதை வச்சு அதுக்கு பேர் என்னது, டீ அப்படி கட்டை வச்சு வெட்டி எடுப்பாங்க. அது பாருங்கள், மழை பெஞ்சாலும் பனி அடித்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நாள் விட்டாச்சுன்னா அடுத்து நிறைய இலை வந்துடும். அதனால் அந்த நாளில் அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த இலையை வெட்டி எடுக்கணும். அதில் போய் இந்த மலையில் போய் மலையிலே நனைஞ்சு போய் அது நின்று வெட்டி வெட்டி மலையிலே நனைஞ்சு காலெல்லாம் என்ன ஆயிரும், மரத்து போயிடும். அங்கே டீ எஸ்டேட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு கொசு இருக்காது, இந்த பாம்பு பூச்சி இருக்காது. அதுக்கு பதிலாக மொத்தமாக ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் அட்டை. அது பேர் என்ன இருக்குது, அட்டைன்னு ஒன்று இருக்கும். அது என்ன சின்ன தாவி இப்படி வரும், வந்து காலில் வந்து நம்ம காலில் கடித்து ரத்தத்தை உறிஞ்சி அந்த ரத்தம் நம்ம காலில் இருந்து என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். அது காலில் வந்து ஏறினதும் தெரியாது, கடித்ததும் தெரியாது. காலில் இருந்து அம்புட்டு ரத்தம் காலில் இருந்து போய்கிட்டு இருக்கும், அதுகளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த குளிரில் அந்த இதில் மரத்து போய் உணர்வே. நான் சொல்கிறேன் சரிதானா, எஸ்டேட்டில் காரங்கிட்ட என்ன கேட்டுக்கங்க, நான் போய் சொல்லலை. ரத்தம் போனதே அவங்களுக்கு தெரியாது, எது கடித்ததே தெரியாது. காரணம் என்ன இருக்காது, உணர்வு. நம்ம சபையிலையும் நிறைய பேருக்கு அட்டை கடிச்சு ரத்தம் போய்கிட்டே இருக்கு, ஒரு உணர்வே இல்லை. இம்புட்டு நஷ்டம் வருதே, இம்புட்டு நஷ்டம் ஆகுது, வீட்டில் சம்பளம் பூரா வேஸ்ட்டாக போகுதே, சம்பளம் பூரா போய் அப்படியே ரத்தம் போனது மாதிரி வேஸ்ட்டாக போகுதே, ஒரு உணர்வே இல்லை. ஏன், மறத்து போச்சு. தேவன் இவ்வளவு நல்ல வேலையை தந்தார், இவ்வளவு சம்பளத்தை தந்தார், இதை ஒழுங்காக நம்ம தைக்க வைக்க முடியலையே, இப்படி எல்லாம் வாங்கி கடைசியில் கடனை வாங்க வேண்டியிருக்கே, இப்படி எல்லாம் போகுதே என்று உணர்வே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஏன் உணர்வு இல்லை, ஏன் உணர்வில்லை? அது பின்மாற்றம். 120 வாசிங்க, ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். காரணம் என்ன, உணர்வில்லாத இருதயம். கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலையே அப்படின்னு கொஞ்சமாவது சொல்லுங்க, ஒரு உணர்வு இருக்கா? நான் போய் தேவனை துதிக்கலையே, நான் ஆராதிக்கலையே, நான் பாட்டு பாடலையே, நான் ஆராதிக்கலையே, சர்ச்சுக்குள்ளே போகலையே என்று கொஞ்சம் கூட உணர்வில்லாமல் இருந்தால் நாளடைவிலே உங்கள் இருதயம்
இருள் அடையாது, பேய் அடையும். பேய்க்கு இன்னொரு பேர் தான் என்னது? இருள். இருள் என்ன நினைக்கிறீங்க? பேய்க்கு இன்னொரு பேர் இருள். உங்கள் இருதயத்தில் பேய் அடைஞ்சிரும். இயேசுவுக்கு இன்னொரு பெயர் ஒளி. தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். இயேசு நானே உலகத்துக்கு. இயேசுவுக்கு இன்னொரு பெயர் ஒளி, சாத்தானுக்கு இன்னொரு பெயர் இருள். நாள் அடைவில்லை அப்படி சொல்லி உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடையும். நீங்கள் உணர்வில்லாத கிறிஸ்தவர்களாய் சர்ச்சுக்கு போகலை, துதிக்கலை, பாடலையே என்று கொஞ்சம் கூட, இந்த வாரம் நான் தசமாவும் கொடுக்கலையே, இந்த மாதம் நான் தசமாவும் கொடுக்கலையே, நான் ஆராதிக்கலையே என்று கொஞ்சமாவது என்ன இருக்கணும்? உணர்வு வரணும். இந்த உணர்வு இல்லாதவர்கள் எல்லாம் ஞானவான்களே இல்லை. ஞானவான்களே இல்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஞானவான்கள் கர்த்தருடைய நன்மைகளை, கிருபைகளை என்ன செய்வார்கள்? உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொள்வார்கள். இது தானியேலும் சொல்கிறார். தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரம் 10 வசனம். சீக்கிரம் 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 எடுக்க மாட்டேன் நீங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு கடைசி வரியை வாசிங்க தம்பி. ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்போ ஞானவான்களுக்கு தான் என்ன இருக்கும்? அந்த உணர்வு இருக்கும். கொஞ்சமாவது உணர்வு இருக்கா? அந்த உணர்வுன்னு டீசெண்டாக பைபிள் சொல்லியிருக்கு. நம்ம பாஷையில் சொன்னால், கொச்சை தமிழில் சொன்னால், சூடு சொரணை இருக்கா? எப்படி? கொஞ்சமாவது உனக்கு சொல்லுங்க, ஒரு சூடு சொரணை இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சுட்டது தெரியுதா? தீயை வச்சு சுடுறனே, கொஞ்சமாவது சூடு தெரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? உணர்வு இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் சுருக்கமாக சொல்லுக்கு. என்ன இருக்கு? சூடு சொரணை இருக்கா? கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஞானவான்களா இல்லை ஞானமற்றவர்களா? ஞானவான்கள் என்றால் நீங்கள் என்ன அடைவீர்கள்? உணர்வுள்ளவர்களாயிருப்பீர்கள். உணர்வுள்ளவர்களாயிருப்பீர்கள். ஞானம் இல்லாதவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். ஞானம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 19 வசனம். சீக்கிரம். உணர்வில்லாத அவர்கள் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிப்பார்கள். அதற்காக அவர்கள் தங்களை என்ன செய்வார்கள்? ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ அசுத்தத்தை ஆவலோடு செய்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க. சரி, டிவியில் கண்ட படத்தையும் பார்க்கறது அசுத்தம். சொல்லுங்க. அசுத்தமான காட்சிகளை பார்க்கறது அசுத்தம். சினிமா பார்க்கறது பரிசுத்தம். அப்படியா? சொல்லுங்க. ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இப்படி ஆகிட்டியல, இன்னும் 5 டெஸ்ட் இருக்குது. அல்ல இல்லையா? சொல்லுங்க. நீ ஞானவான்களா இல்லையானா 5 டெஸ்ட் இருக்குது. முதல் டெஸ்ட்லேயே கப் சுப்புன்னு ஆகிட்டியலே. அசுத்தத்தை ஆவலோடு செய்கிறவர்கள் என்ன இல்லாதவர்கள்? ஞானம் இல்லாத. அசுத்தத்துக்கு சாராயம் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, அது ஆவலாக குடிக்கிறது. கோட்டரை கப்பு. அசுத்தத்தை ஆவலோடு செய்கிறவர் எல்லாம் ஞானம் இல்லாதவர். ஞானம் இல்லாதவர்கள்னால் இயேசு இல்லாதவர். நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றால் நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருப்பீர்கள். உணர்வுள்ளவர்களாக நம்ம கொஞ்சமாவது சூடு சொரணையோடு உணர்வோடு இந்த இடத்த விட்டு போகணும். ஆமேனே வரமாட்டேங்குது. அதுக்கு வரமாட்டேங்குது. நாங்கள் உணர்வில்லாதவர்களாகவே வந்துட்டு உணர்வில்லாதவர்களே போக விரும்புகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நான் இப்படி இருக்கேன்? எனக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? என்னால் ஏன் முழங்காலில் நிற்க முடியல? ஏன் என்னால் பாட முடியல? ஏன் என்னால் துதிக்க முடியல? மற்றவங்களை போல ஆவியில் நிரம்ப முடியலை? ஏன் என்னால் அந்நிய பாஷை பேச என்று கொஞ்சமாவது என்ன இருக்கணும்? சொல்லுங்க. உணர்வு இருக்கணும். உணர்வு இருக்கணும். கூட பிறந்ததுக்கு அதுக்கு எப்படி இருக்குது? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? கூட வர்றவங்க அவங்க எப்படி இருக்காங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று கொஞ்சமாவது என்ன செய்யணும்? உணர்வு வரணும்.
இன்னைக்கு ஒரு உணர்வை தருவாராக. ஆவியானவர் உங்களுக்கு உணர்வை தருவாராக. இந்த மதப்பெல்லாம் மாறுவதாக. அட்டை கடித்தாலும் உணர்வு இல்லை. சக்கரை வியாதி வந்து புண்ணு வந்தால் கூட என்ன இல்லை, உணர்வு இல்லை. இந்த நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு கர்த்தர் நல்ல உணர்வோடு நம்மளை அனுப்ப போகிறார். ஆமென். ரெண்டாவது டெஸ்ட் வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம். ஒரு டெஸ்ட் உணர்வை பற்றி, ரெண்டாவது டெஸ்ட் நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், ஞானம் இல்லாதவர்கள், மதிகேடருக்கு இன்னொரு பேர் என்னது, ஞானம் இல்லாதவர்களோ கனவீனத்தை சுதந்தரிப்பார்கள். புரியுதா? நீங்கள் வாசிக்கிறது வேற, நான் வாசிக்கிறது வேறு. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். அவங்க வார்த்தையை அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதை அப்படி போட்டு வாசிக்க பழகி இருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் பாஸ்டர் தேவை. அல்லையா சொல்லுங்கள், வாசிங்க. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், ஞானம் இல்லாதவர்கள் கனவீனத்தை சுதந்தரிப்பார்கள். புரிஞ்சுதா? அல்லையா சொல்லுங்கள். இப்போது கனத்தை அப்படின்னா என்ன? கனவீனம், கனம். மதிக்கிறது இல்லை. மதிக்கிறதுக்கு பேர் கனம். 4 பேர் நம்மளை மதிக்கிறோம், கனப்படுத்துறது, ஹானர் பண்ணுறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கனப்படுத்துறது, அதுக்கு பேர் கனம். கனவீனம் ஒருத்தர் மதிக்கிற கிடையாது. மட்டம் தட்டுறது, இன்சல்ட் பண்ணுறது, மதிக்கிறது இல்லை, கனவீனம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். சரி, இப்போது உங்களை மதிக்கிறாங்களா, மதிக்கலையா? உங்களை கனப்படுத்துகிறாங்களா, கனவீனம் பண்ணுறாங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஞானவானாக இருந்தால் உங்களை 4 பேர் சொல்லுங்கள் மதிப்பாங்க, உங்களை மதிக்க வைப்பார். நீங்கள் தகுதி இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் மதிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. மதிக்க வைப்பார். காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஞானவான்களாக இருக்கிறீங்க. ஞானவான்களோ கனத்தை சுதந்தரிப்பார்கள். 2 விதத்தில் மதிக்க வைப்பாங்க. ஒன்று கடவுள் மதிப்பது, கடவுள் கனம் பண்ணுவது. 2வது மனிதர்கள் மதிப்பது, மனிதர்கள் கனம் பண்ணுவது. மனிதர்கள் நம்மளை ஒருவேளை புரிஞ்சுக்கிறவங்க நம்மளை கனம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் கரெக்டாக நம்மளை கனம் பண்ணுவார். யாரை சொல்லுங்கள், உங்கள் வாயில் வரட்டுன்னு சொல்கிறேன். ஞானவான்களை தேவன் கனம் பண்ணுவார். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நல்லாத்தையும் எழுதுறிய, வாயில் தான் வார்த்தையே வரமாட்டேங்குது. கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் வரமாட்டேங்குது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், கடைசி வரியை வாசிங்க, கடைசி 2 வரி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா அவனை, அப்போ பிதாவே கனம் பண்ணுறாரு. சொல்லுங்க, பிதாவே ஒருவனை கனம் பண்ணுறார். அப்போ கனம் ஊழியம் செய்கிறது. ஊழியம்னா அப்போ பாஸ்டர் மட்டும்தான் கடவுள் கனம் பண்ணுவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. ஊழியம்ன்றது 2 பேரும் தான். இன்னொரு வாசனை சொல்கிறேன். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் போச்சு. என்ன பைபிள் வசனம் தானே சொன்னேன். இந்த முறை முறைக்கிறிய, இந்த முழிக்கிறிய. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன், அதை நல்லா சொல்லுங்க சத்தமா. ஞானமுள்ளவன். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். அப்போது ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவனை ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறபடியால் அந்த ஞானமுள்ளவனை பிதா கனம் பண்ணுவான். அப்போது ஆத்தும ஆதாயம் பண்ணுவது ஒரு ஊழியம். ஆதாயம் பண்ணின ஆத்துமாவை உருவாக்குவது பாஸ்டருடைய ஊழியம். ஆத்தும ஆதாயம் பண்ணுவது நீங்கள் செய்த ஊழியம். நீங்கள் ஆதாயம் பண்ணின ஆத்துமாவை நல்ல கிறிஸ்தவனாக உருவாக்குவது பாஸ்டர் செய்கிற ஊழியம். ஆக மொத்தம் 2 பேருமே யார் தான்? ஊழியக்காரங்க. அப்போ ஊழியம் செய்கிறவர்களை தேவன் பிதா கனம் பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுவோமா?
ஏன் அவர்களை பிதா கனம் பண்ணுகிறார்? அவர்களோ யாராக இருக்கிறார்கள்? ஞானவான்கள். ஞானவான்களை தேவன் என்ன செய்வார்? கனத்தை என்ன செய்வார்கள்? சொந்த நீங்கள் கனப்படுத்த வேண்டாம்னு நினைச்சாலும் விட மாட்டார். ஏன்னா ஞானவான்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார், கனம் பண்ண வைப்பார். 149 சங்கீதம் 9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் இதே இங்கே உலாவை விட்டுருக்கேன், சண்டே கிளாஸ்க்கு அனுப்பாமல் அது வாட்டில் அலையுது. வாசிங்க 149:9. இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும். எந்த கணம்? பிதா கணம் பண்ணுகிற கணம், மதிக்கிறது. பிதா அவர்களை மதிப்பார், ஞானவான்களை பிதா மதிப்பார். அது யாருக்கு என்றால் பரிசுத்தவான்களை. யாரை மதிக்கிறாரா சொல்லுங்க? இந்த கணம் பரிசுத்தவான்களுக்கு உண்டு. ஏன் அவர்கள் பரிசுத்தவான்கள்? அவர்கள் ஞானவான்கள், அவர்கள் ஞானவான்கள். அப்போ ஞானவான்களை தேவன் வேதம் கனப்படுத்துகிறது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷனும் நம்மளை கனம் பண்ண வைப்பார், தேவனும் நம்மளை கனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக போனாங்க பெர்சிய சாம்ராஜ்யத்தில். இன்றைக்கி இருக்கிற ஈரான் பெர்சியாவுக்கு அடிமையாக போனாங்க. 70 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. எல்லோரும் மறுபடியும் திரும்ப ஆண்டவர் கூட்டி வந்துட்டார். அங்கே போய் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து திருந்தின பிறகு மன்னிப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டார். கொஞ்சம் பேர் வராமல் இருந்துட்டாங்க, ஒரு 10% இருந்துட்டாங்க. அப்படி இருந்தவங்களில் ஒருத்தர் மொர்தெக்காய். யார்? மொர்தெக்காய், எஸ்தர், இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் இருந்துட்டாங்க. இந்த மொர்தெக்காய் ஒரு வாட்ச்மேன். யார்? அரண்மனையில் யாராக இருக்கிறான்? வாட்ச்மேன். யாரும் உள்ளே அனாவசியமாக உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கேட்ட பூட்டிக்கிறார். அவர்கிட்ட கேட்டு தான் உள்ளே அரண்மனைக்குள்ளே போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாட்ச்மேன். யார்? மொர்தெக்காய். ஆனால் வாட்ச்மேனாக இருந்தாலும் அவர் யாராக இருக்கிறார்? ஞானவான். ஏன்னா தேவனுக்கு பயந்து தேவனை சுமந்து கொண்டு தேவனுக்காக வாழுகிற ஒரு ஞானவான். இந்த ஞானவானாக இருக்கிறபடியால் தேவன் ஞானவானை கனம் பண்ணுவார்கள். இப்போ கனம் பண்ண வைக்கிறாரு. எப்படி கனம் பண்ண வைக்கிறாரு? அரசனே கனம் பண்ண வைக்கிறார். அரசனாக இருக்கிறவன் மொர்தெக்காயை கனம் பண்ணணும் முடிவெடுத்துட்டார். ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனையில் இவர் உதவி செஞ்சார். அதனால் இந்த மொர்தெக்காயை என்ன செய்ய நினைக்கிறாரு? கனம் பண்ணணும்னு நினைக்கிறார் அரசன். அப்போ தன்னுடைய மந்திரிகளிலே முதன்மையான மந்திரியாக இருக்கிற ஆமானை கூப்பிட்டார். ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து வலது கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், அப்போ தான் தூக்கம் போகும். ஆமேன். அந்த மந்திரியை கூப்பிட்டாரு. ஆமான், நான் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டார். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமானாகிய மந்திரி உள்ளே வந்தபோது ராஜா நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், நம்ம தானே ராஜாவுக்கு அடுத்த மந்திரியாக இருக்கோம், என்னையன்றி யாரை போய் ராஜா கனம் பண்ணிட போவார்னு நினச்சி மனசுக்குள்ளேயே நினச்சி, ராஜாவே ராஜா கனம் பண்ணு. அடுத்த வசனம் வைப்பா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்துகிற வஸ்திரம், ராஜா ஏறி போகிற குதிரை, ராஜா தலையில் இருக்கிற ராஜ முடி. எத்தனையோ முடி இருக்கு, எத்தனையோ கிரீடம் இருக்கு. முடினா கிரீடம், எத்தனையோ கிரீடம் இருக்கு. ஆனால் ராஜா தலையில் இருக்கிற கிரீடம் தான் விசேஷம். எத்தனையோ குதிரை இருக்கு, ஆனால் ராஜா ஏறி போகிற குதிரை தான் விசேஷம். எத்தனையோ ட்ரெஸ் இருக்கு, ஆனால் ராஜா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் சொல்லுங்க விசேஷம். அப்போது இது மூணையும் போட்டு நம்மளை தான் கனப்படுத்த வைக்கணும். எப்படியா ராஜா நம்மளை நாமே கனப்படுத்த வைக்கணும்னு சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே வாட்ச்மேனாக இருக்கிற மொர்தெக்காய்க்கு கனம் பண்ணுவாயாகன்னு முடிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அட வாட்ச்மேனுக்கா? மந்திரியாக இருக்கிற நமக்கு இல்லாமல் வாட்ச்மேனாக இருக்கிற நீ வாட்ச்மேனாக இருக்கலாம், பியூனாக இருக்கலாம், கூலிக்காரனாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் ஞானவானாக இருந்தால் உங்களையும் இதுபோல கனம் பண்ண வைக்க நம்முடைய தேவனால் முடியும்.
ஆமென். தேவன் செய்வார். நீங்கள் நினைக்கலாம், நானே வேலைக்காரனாக இருக்கேன், கூலி வேலைக்கு போகிறேன். உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி எடுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை 4 பேர் மதிக்கத்தக்க அளவுக்கு என் கர்த்தர் கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதுதான் ஞானவானுக்கு இருக்கிற சிறப்பு. ஞானவான்கள் கணத்தை சுதந்தரிப்பார்கள், கணம் பண்ணப்படுவார்கள். ஆகவே நீங்கள் யாராயிருங்க? என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை, என்னை யாரும் கண்டுக்கிறே மாட்டேன்றாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஞானம் இல்லாதவனா வாழ்கிறாயின்னு அர்த்தம். என்னை ஒருத்தர் மதிக்கிறதே இல்லை. மதிப்பு உன்னைய தேடி வர வைப்பார். யார? ஞானமாக இருக்கிறவர்களே. நீ ஞானமாக நடந்துக்க, நீ ஞானமாக நடந்துக்க, நீ ஞானமாக இரு, நீ ஞானவானா இரு. உன்னை கர்த்தர் மதிக்க வைக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். பைபிள் முழுவதுலேயும் நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள். கைதி, குற்றவாளி, ஜெயிலுக்குள்ள கிடக்கான். யார்? யோசேப்பு. ஆனால் தேவன் அவனை கனம் பண்ண வச்சார். காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். விற்று போட்டார்கள். கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் என்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானமும் அருளினார். அப்படி அருளினாலே அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன்னுடைய வீட்டிற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தி கனப்படுத்தினார். அப்படி சேர்த்துக்காங்க. என்ன செஞ்சார்? கனப்படுத்தினார். அவரை பாருங்க. ஆனால் அவன் யாராக இருந்தான்? அந்த ஊரில் ஒரு கைதியாக ஜெயிலில் கிடக்கிறான். கைதியாக ஜெயிலில் கிடக்கிற ஒரு மனுஷனை தூக்கி கனப்படுத்துகிறார். காரணம் என்ன? தேவன் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தை. அப்ப ஞானத்தை பெற்ற யோசேப்பை கனம் பண்ணினார்கள். நீங்களும் ஞானத்தை பெற்ற ஞானவான்களாக இருந்தால் யோசேப்பை போல உங்களையும் சொல்லுங்க கனம் பண்ண வைப்பார். நம்மையும் கனம் பண்ண. இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை கனம் பண்ண வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல என் கர்த்தர் உங்களை கனம் பண்ண வைப்பார். உனக்கு என்ன தெரியும்? படிக்காத கூமுட்ட, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு உங்களை திட்டுவார்கள், குறை சொல்லியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் தான் வந்து ஜெபிக்கணும், நீங்கள் தான் வந்து நிற்கணும்னு உங்களை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்த வைப்பார். கர்த்தர் கனம் பண்ண வைப்பார். ஆமென், ஆமென். அதுக்கு ஒரே வழி, நாம் யாராக நடந்து கொள்ளணும்? சொல்லுங்க, ஞானவான்களே. 3வது நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது டெஸ்ட். 2 டெஸ்ட்லேயே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் கனம் இல்லை, ஒரு மதிப்பு இல்லை. முதல்ல உணர்வே இல்லை, இப்போ மதிப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதவர்களுக்கு உணர்வு இருக்காது, ஞானம் இல்லாதவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. 3வது 2 டெஸ்ட்லேயும் பாஸாக பெய்யலான்னு தெரியல, பார்த்துக்காங்க. 3வது டெஸ்ட்டு நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞானவான்கள் சொல்லுங்கள், ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், முட்டாள்களோ மூடத்தனத்தை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார். அறிவுனா என்ன? நாலேஜ், கற்றுக்கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதல் பல அறிவு இருக்குது. இதில் 2 அறிவு இருக்குது. ஒன்று உலக அறிவு, தேவனை பற்றிய அறிவு, தேவ அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு. புரியுதா? புரியுதா? அல்லையா சொல்லுங்க. நல்லா இருக்கியே, நிறையா சாப்பிட்டு வந்தீங்களோ இட்லியை. நாட்டில் இட்லியை 2 இட்லியை தின்ட்டு வரணும். அழுது நிரம்பு வரைக்கும் ஏப்பம் விட்டாலும் விடுறது கிடையாது. தின்னு விட்டு இங்கே வந்து நெளிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லே. நாங்கள் பசியில் 2 ஆராதனை கத்திக்கிட்டு கிடக்கோம். இந்த கையை மாற்றி ஊண்டிக்கிட்டு சோத்திரம் ஆண்டவரே, ஞானவான்களாக இருக்கணும் ஆண்டவரே, நெளிச்சு கொடுக்குறிய என்ன விஷயம்? அல்லையா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ஞானவான்கள் அறிவை சேர்த்து, 2 அறிவு சொன்னேன். ஒன்று உலக அறிவு. உலக அறிவு எல்லா அறிவும் நமக்கு இருக்காது, எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு அது ஒரு டிபார்ட்மெண்ட், அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார், கலெக்டர், விஏஓ, ஆர்ஐ அப்படின்னு இருக்கும், அது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்புறம் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அந்த ரோடு கீடு எல்லாம் கம்மா கரை எல்லாத்தையும் பார்க்குற பொதுப்பணித்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட். இப்படி நிறைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மருத்துவர்கள், டாக்டரு, நர்ஸு, அது இதுன்னு இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பிரதர் இருக்கார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கீழே இருந்து கான்ஸ்டபிள்லேருந்து ஏட்டையாலேருந்து அங்கே ஆரம்பித்து ஐஜி வரைக்கும் போகுது. அது வாட்டில் அது வரும். யாருக்கு என்னென்ன பதவி, யாருக்கு என்னென்ன அதிகாரம்னே நமக்கு தெரியுமா? எல்லா அறிவு இருக்கா? எல்லா அறிவு இருக்கா நமக்கு? உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன வரும்? இதில் எந்த அறிவை சொல்கிறேன்னு திருப்பி கேட்கணும். உலக அறிவு. உலக அறிவு எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு பாருங்கள், 2002 ஒரு மீட்டிங் நடத்தினோம், ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங், ஃபாதர் பெர்க்மன்ஸ் வச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய விசுவாசிகள் எல்லாம். அதுக்கு பிறகு வந்தவங்க உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? பழைய விசுவாசிகள் இருக்கலாம். 2002க்கு பிறகு ஃபாதர் பெர்க்மன்ஸ் வச்சு 1-2 கையை காட்டுறிய, ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் பெர்க்மன்ஸை வச்சு இந்த ஊரை ஒரு கலக்குன்னு மகிமையான. அப்போ எப்படி கூட்டம் நடத்துன்னு தெரியாது, பப்ளிக் மீட்டிங் நடத்தும். எதுவும் மண்டபத்துக்குள்ளே, சர்ச்சுக்குள்ளே, மண்டபத்தில் தான் நடத்திக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் பப்ளிக் மீட்டிங். போய் ஸ்டேஷனில் பெட்டி கொடுத்தா, ஒரு இடத்துல நடத்துறதுக்கெலாம் இங்கே வெறும் மீட்டிங்னாத்த மட்டும்தான் இங்கே பெர்மிஷன் வாங்கணும். நீங்கள் தாலுகா அளவில் மீட்டிங் நடத்தணும்னா, விளம்பரம் பண்ணுவீங்கன்னா டிஎஸ்பிகிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம் மாவட்ட அளவில் நிறைய மற்ற மாவட்டத்துக்கு விளம்பரம் வாங்கினா எஸ்பி ஆஃபீஸில் போய் பெர்மிஷன் வாங்கணும். ஒரு மீட்டிங்க்கு எங்கே, ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்கு அதிகாரம் எதுக்குன்னு அவங்களுக்கு தான் போட்டால் தான் தெரியும். அப்போது ஒரு 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 ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கிற அளவுக்கு விளம்பரம் பண்ணோன்னா ஸ்டேஷனில் பெர்மிஷன் வாங்கினா போதும். என்ன சிஸ்டர், போலீஸ் சிஸ்டர் இருக்காங்க. அதனால் ஒரு தாலுகா அளவுலன்னா டிஎஸ்பிகிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன், சரி இதுக்கு அது அன்னைக்கு படித்த பாடம் இன்றைக்கி வரைக்கும் அந்த அறிவு இருக்குது, எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு. அப்புறம் ஒரே வெறும் மீட்டிங் மட்டும் மேடை போட்டு நடத்துகிறதா, எந்த விளம்பரம் பண்ணலை அப்படின்னா அதுக்கு தக்கன பெர்மிஷன் வாங்கணும். இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாது. இபியில் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஏஇட்ட வாங்கணும், டிஇட்ட வாங்கணும். ஏஇன்னா என்ன, டிஇன்னா என்ன, ஏபிசிடியே தெரியாது. எங்கே போய் பெர்மிஷன் வாங்கணும் ஒரு அளவும் புரியாது. இப்படி எல்லா அறிவும் நமக்கு உலக அறிவு இருக்கும் என்று சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் என்னென்ன கேட்கணும்? அப்போ நர்ஸுனா என்ன, அப்புறம் டாக்டர்னா என்ன, இவங்களுக்கு என்ன பவர், இவங்களுக்கு என்ன பவர், ஒன்றுமே புரியாது நம்ம. ஆக இப்படி அறிவை வளர்த்து கொள்ளணும். இதுக்கு பேர் உலக அறிவு. என்ன அறிவு? உலக அறிவு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு உலக அறிவு இருக்கோ இல்லையோ, தேவ அறிவு அவசியம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தர் யாரு? தேவன். தேவன் ஒருவர் தான் யாரு? பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். 3 தடவை சொல்லுங்க. 3 தடவை சொல்லணும். அதனால தான் கோர்ட்லையும் போனோடனே 3 தடவை சொல்கிறான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. நான் இன்னி 3 தடவை சொல்ல வச்சாதான் சரி. ஒரு தடவை பேய் பிடிச்சிருக்கிற மனுஷனை கொண்டு வந்தாங்க. அந்த பேய் பிடிச்சிருக்கிற மனுஷன் சொல்கிறான் இயேசுநாதரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன்னா சொன்னிருக்கு, நீர் தேவனுடைய பரிசுத்தர். அந்த பேய் சொல்லுது. யார் சொல்கிறா? அப்போ இயேசு பரிசுத்தர், பிதா பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. பிதா பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். இந்த பரிசுத்தரின் அறிவே சொல்லுங்க அறிவு. இந்த பரிசுத்தரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கா? அறிவு இருக்கா? சொன்ன ரோசம் வரணுமே, இன்னும் வரலையே. அறிவு இருக்கான்னு கேட்டா அப்படியே ரோசம் வரணும். பரிசுத்தரை பற்றிய அறிவு. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 17:3.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே அறிவு. சொல்லுங்க, அவரை அறிவதே அறிவு அல்லது நித்திய ஜீவன். அப்போ தேவனை பற்றிய அறிவு நமக்கு அவசியம். ஒன்றான மெய்தேவனாகிய பிதா தேவன், இரண்டாவது அவர் அனுப்பினவராகிய, பூமியிலே வந்து மரியாள் வயிற்றில் பிறந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவராகிய இயேசு. இயேசுவை பற்றிய அறிவு. இந்த அறிவு இருக்கா? இருக்கா? இயேசுவை எப்படி கூப்பிட்றோம்? அப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரப்பா, ஏசப்பா. பிதாவை எப்படி கூப்பிடணும்? அப்பா, பிதாவே. அப்பா, ரெண்டு பேரையும் அப்பா அப்பான்னா என்ன அர்த்தம்? ஏன் ரெண்டு பேரையும் அப்பான்றீங்க? அறிவு இருந்தால் தானே. ஏன் ரெண்டு பேரையும் அப்பான்னு சொல்கிறோம்? அந்த அறிவு இல்லை. என்னத்தையும் ஆளோட ஆளாக சேர்ந்து சொல்லிக்கிட்டு தர்றோம். பிதாவை அப்பா என்று கூப்பிட நமக்கு உரிமையும் கிடையாது, அறிவும் கிடையாது. உரிமையே கிடையாது. பிதா யாரு? எபேசியர் 3:15. பிதா யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. பிதா யாரு? சொல்லுங்க, பிதா யாரு? வாசிங்க வசனத்தை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால். அப்போ பிதா யாரு? உங்க பிதாவா? உங்களுக்கு பிதாவா? உங்களுக்கு பிதாவே கிடையாது. உங்களுக்கு யாரு பிதா? நோ, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அவர் யார் இருக்கா? பிதா இருக்கார். நமக்கு என்ன கிடையாது? பிதா கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் பிதாவினுடைய, இயேசுவனுடைய பிதா நமக்கு யாராயிட்டார்? பிதா ஆயிட்டார். இந்த அறிவு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அல்லையா? சொல்லுங்க. நம்ம அதனால இவர் அப்பா அப்பான்னு தான் கூட்டுக்கிட்டு நடந்தோம். யாரை? ஏசப்பா, 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 ஏசப்பான்னு. ஏன்னா இவருக்கு தான் பிறந்தோம். இவருடைய வசனத்தினால தான் பிறந்தோம். இவருடைய வார்த்தையால் பிறந்தோம். இவருடைய இரத்தத்தினால பிறந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிறந்ததினால் இயேசுவுக்கு மட்டும்தான் நாம் யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லையா? சொல்லுங்க. இப்போ இயேசு யாரை கூப்பிட்றாரு? பிதாவை கூப்பிட்றாரு. அவர் பிதாவுன்னு கூப்பிட்டதுனால, ஏய், என் கூட எனக்கு பிறந்த நீங்களும் பிதான்னு கூப்பிடுகிறான்னு நம்மளை கூப்பிட வைக்கிறாரு. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:15. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புத்திர சுவிகாரம். நம்மளையும் அடாப்டட் சன்னா வச்சிருக்காரு, அடாப்டட் டாட்டர், தத்து பிள்ளையாக. புத்திர சுவிகாரம். அவருக்கு ஒரே மகன் யாரு? இயேசு. பிதாவுக்கு ஒரே குமாரன் யார்? மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இப்போ நம்மளையும் இயேசு போய் பிதாட்ட அறிமுகப்படுத்தி, இதெல்லாம் எனக்கு பிறந்த பிள்ளைகள். சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு பிறந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் தான். அப்படியாடா? அப்போ ஓம் பிள்ளைன்னா என் பிள்ளை மாதிரி. அப்படி ஏற்றுக்கிட்டது யார் பைபிளில்? யாக்கோபு. யாருடைய பிள்ளைகளை? யோசேப்புடைய பிள்ளைகள். யோசேப்புட்டு கேட்குறாரு, என்னடா இங்கே வந்தியெல்லாம் எப்படா இருக்கேன்னு. ஆமாப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. எப்ராஹிம், சொல்லுங்கள், மனாசே. எப்ராஹிம், மனாசே 2 பிள்ளைகள் இருக்காங்க. அப்படியாடா? இது ஓம் பிள்ளைகளா? இனிமேல் ஓம் பிள்ளை கிடையாது. சொல்லுங்கள், என் பிள்ளைகள். தாத்தான்னு தானே கூப்பிடணும். இல்லை, இனிமேல் நீ என்னென்ன செய்? அப்பா பிதான்னு கூப்பிடு. அப்பா. இதே போலதை இயேசு நம்மளை பிதாட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு நம்மளை பற்றி சொல்லுவோன்னே பிதா என்ன செய்கிறாரு? இயேசுவே, இதெல்லாம் ஓம் பிள்ளைகளா? இனிமேல் அது என் பிள்ளைகள். இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி கூப்பிடுங்க பிதாவே? அப்பா பிதாவே. இந்த அறிவு இதுவரை இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கு. இப்போ பிதாவையும் அப்பான்றோம்.
புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். தேவனை அப்பா என்கிறோம், இயேசுவையும் அப்பா என்கிறோம். காரணம் என்ன? இதுதான். இப்படி தேவனை பற்றிய அறிவிலே நாம் வளர வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றார், பிலிப்பியர் 3:8 இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் அவரை பற்றி அறிவு எனக்கு வேணும். அல்லையா சொல்லுவோமா? அப்போ அறிவை வளர்க்க வேண்டும், அறிவை உடையவர்களாக இருக்கணும். யாருக்கு அறிவு வரும்? யார் அறிவை வளர்த்து கொள்வார்கள்? யார் அறிவை சேர்த்து வைப்பார்கள்? சொல்லுங்க. ஞானவான்கள். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். அறிவை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அறிவை சேர்த்து வச்சா அறிவு வல்லமையை சேர்த்து வைக்கும். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் எடுக்கணும். படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தான் டக்கு டக்குன்னு வாசிக்கணும். இது அம்புட்டு கிளவி மாதிரி உட்காந்துக்கிட்டு வாசிங்க. ஞானவான்கள், பலமுள்ளவர்கள், அறிவுள்ளவன் வல்லமையை சேர்த்து வைக்கிறான், அதிகரிக்க பண்ணுகிறான். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். இப்படி படிங்க. நீதிமொழிகள் 10:14 பாருங்கள். நீதிமொழிகள் 10:14, 24:5 ரெண்டையுமே வச்சுக்கோங்க, விரல் வச்சுக்கோங்க. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். நீதிமொழிகள் 24:5 ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், அறிவுள்ளவன் வல்லமையை சேர்த்து வைக்கிறான், அதிகரிக்க பண்ணுகிறான். புரிஞ்சதா? புரிஞ்சதா? ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறான், அறிவுள்ளவர்கள். அப்போது ஒரு கிறிஸ்தவன் வல்லமையாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் வல்லமையாக இருக்கணும். அவன் வல்லமையாக இருக்கணும். அவன் யாராக இருக்கிறான்னு அர்த்தம்? அறிவாக இருக்கான்னு. அறிவாக இருக்கான்னா ஞானமாக இருக்கான்னு அர்த்தம். அந்த கோர்வை புரியுதா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஞானமாக இருக்கிறவன் அறிவை சேர்த்து வைக்கிறான், அறிவாக இருக்கிறவன் வல்லமையை சேர்த்து வைக்கிறான். வல்லமையாகத்தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகும்போது வல்லமையாகத்தான் போனேன். வீட்டுக்கு போன உடனே வல்லமை பூரா செதறிடுது. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். சீக்கிரம் இந்த ஒரு வசனம். 3 டெஸ்ட்லேயே முடிஞ்சு வச்சுட்டேன். இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. சீக்கிரம் எடுங்க. நடுவில் பாருங்கள். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். அப்போ பரிசுத்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஆலயத்திலே வந்து துதிக்கும் போது அவர்களை வல்லமையால் நிரப்பி அனுப்புகிறார். ஆமென். நல்லா துதிச்சு எதாயிரும்? வல்லமையாயிரும். வீட்டுக்கு போன உடனே ஒரே வார்த்தையில் வல்லமை என்ன செஞ்சிருது? வீட்டுக்கு போவாங்க, ஒரே கெட்ட வார்த்தை, எது செதறிடும்? வல்லமை போயிடும். ஒரு சண்டையில் தன்னால் செதறிடும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, நல்ல வல்லமையை பெறுவாங்க, நல்லா வல்லமையில் நிறைஞ்சிருப்பாங்க. அங்கே போன உடனே ஒரு சண்டை, ஒரு கெட்ட வார்த்தையில் அம்பிட்டு வல்லமையும் செதறிப்போம். அப்புறம் புஷ்ஷுன்னு கிடப்பாங்க ஒரு வாரத்துக்கு. அப்புறம் எப்படா சனிக்கிழமை வரும்னு வருவாங்க. அப்படி சனி ஞாயிறு 2 நாளாக ஜெபிச்சு நல்ல வல்லமையில் நிரம்பியிருப்பாங்க. அதுக்கு பிறகு போடுற ஒரு சண்டையில் சொல்லுங்க. செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? சார்ஜ் இல்லாமல் இருக்கும். சார்ஜ் நல்லா ஃபுல்லாக ஏறும். ஃபோன் வார்த்தை 2 வார்த்தை தான் பேசினேன், அப்படியே சார்ஜ் போச்சுக்கா. அப்போ என்ன அர்த்தம்? பேட்ரி சரியில்லைன்னு அர்த்தம். சார்ஜெலாம் கரெக்டாக தான் ஏறுது, சார்ஜ் ஏறுது, கரெக்டாக நிற்கிதுல, ஆனால் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. 2 வார்த்தை தான் ஃபோன் எடுத்து பேசினேன், ஒரு கால் தான் அட்டன் பண்ணுங்க, அப்படியே சார்ஜ் பூரா போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேட்ரி சரியில்லை. பேட்ரி என்ன செய்யணும்? மாற்றணும். இப்போது உங்களுக்குள்ள எந்த பேட்ரி சரியில்லைன்னு பார்த்துக்கோங்க. சார்ஜ் நிற்க மாட்டேங்குதே. நல்லா ஜெபிச்சு துதிச்சு ஆராதிச்சு நல்ல வல்லமையாக தான் இருக்கிய, ஆனால் வீட்டில் நிற்க மாட்டேங்குதே. அப்போது வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறதுக்கு அறிவு தேவை. அறிவு சேரும்போது ஞானம் தேவை. ஞானம் உள்ளவன் அறிவை சேகரிக்கிறான், அறிவை சேர்த்தவன் வல்லமை சேகரிக்கிறான்.
அல்லையா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோமா? நேரமாகி போச்சு, சொல்ல நேரம் இல்லை. அதனால் மீதியை இன்னும் எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்து சொல்லுவோம். ஆமேன்.